ஹலோ நண்பா, பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ், பிரியங்கா மோகன், சந்தீப் சர்மாவால் நடித்து ரிலீஸ் ஆன மூவி தான் கேப்டன் மில்லர். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜனவரி 12 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ, இந்த படம் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த வீக்கெண்டில் போய் பார்க்கலாமா, பொங்கலுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, அதாவது 1947 நம்ம நாடு இந்தியா பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக இருந்தும், அதுபோக ராஜாக்கு கீழே அடிமையாக இருந்து கோயிலுக்குள்ளே போகாமல் இவங்க வரக்கூடாது அப்படின்னு ஜாதி பெருமையில் ஜாதி வேரியஸ்னால இருந்து அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த படத்தோட கதை. அதை எப்படி மக்கள் எதிர்த்து அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சு நீ அடுத்து என்ன நடக்க போகுது, மக்கள் எல்லாம் சேர்ந்தாங்களா இல்லை ஒற்றுமையாக இருக்காங்களா, அடுத்து அவங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் கிடைக்குதாங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட லுக்குக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஆக்ஷனாகவும் அவ்வளோ மாசாகவும் நடிச்சு கொடுத்துருந்தாரு. அவரோட லுக் ப்ளஸ் அந்த மாசிவ் வாக்கெல்லாம் அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் கேரி பண்ணி டேரக்டர் அவ்வளோ அழகாக மூவ் பண்ணி போயிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஓவராகவும் இருக்காது, எந்த ஒரு ஓவர் சீன்ஸும் கிடையாது, எந்த ஒரு பில்டப் சீன்ஸும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த இடத்துல உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி நடக்குமோ அதை அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஒரு ரியல் லைஃப்பில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தர் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதற்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சு காட்டியிருக்காங்க. சும்மா பயங்கரமாக அங்கே 10 கிலோமீட்டர் பறந்துட்டு போய் விழுக்கிற மாதிரியெல்லாம் எந்த சீன்ஸும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நம்ம அந்த 1947க்கு முன்னாடி நம்ம இருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம், நம்ம அந்த இடத்துல நமக்கு எப்படி இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் ஆகிருக்கும், அந்த போருக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ அழகாக தெளிவாக சூப்பராக கேரி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓவரான மாசிவ் சீன்ஸ் எல்லாம் கிடையாது, பில்டப்பும் கிடையாது, அவ்வளோ அழகாக கேரி பண்ணி போயிருக்காங்க. எந்தெந்த இடத்துக்கு எது தேவையோ அதை அப்படியே கேரி பண்ணி எந்தெந்த சீன்ஸு மட்டும் வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி டைரக்டர் வச்சுருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த புரியாதது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அவ்வளோ தெளிவாகவும் சூப்பராகவும் மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இந்த படத்தை அவ்வளோ அழகாக கேரி பண்ணி போனதில் முக்கியமான பொறுப்பு கொண்ட இன்னொருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முகம் காட்டாத ஜிவி பிரகாஷ். தன்னோட மியூசிக் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளை அவ்வளோ பயங்கரமாக இழுத்து போயிருக்காரு இந்த படத்தில். நீங்கள் ஒவ்வொரு சீன்ஸும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் கேரி பண்ணி போயிருப்பாங்க. நமக்கு அந்த மியூசிக் அவ்வளோ கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கன் சேசிங் கன் ஃபைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸோட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் படத்தை போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். படத்தில் ஒவ்வொரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சும்மா ரத்தம் தெரிச்சுட்டே இருக்குது, அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. எந்த சீன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டடாக சொல்லவே முடியாது. எல்லா சீன்ஸும் சிம்பிளாகவும் அந்த இடத்துக்கு எப்படி இருக்குமோ அவ்வளோ சீனாக அழகாக கொடுத்தாங்க. ஒரு மாசிவான இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இனி என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, வெள்ளைக்காரங்களை எதிர்த்து அவங்க என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டாங்க, அடுத்தது இனி அவங்களுக்கு மொத்த படையும் வரப்போகுதா என்னன்ட்டு நம்ம செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்களை கொல்றதும் மக்களை பார்த்தீங்கன்னா அடிமைத்தன்மைப்படுத்தி அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை வாங்குறது அதெல்லாம் படுத்தினா அவ்வளோ அழகாகவும் கேரி பண்ணி படத்தில் மூவ் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் நல்லா தான் காமிச்சிருந்தாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் குறை சொல்ல முடியாது. பிரியங்கா மோகன் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக படத்தை கேரி பண்ணி போயிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கன் ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. மக்கள் கூட நடிச்சவங்க அவ்வளோ நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கன்னடா ஸ்டார் சிவன் அவர் கூட சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஒரு மாசிவான ஃபைட்டு, கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டோட சூப்பராக எண்டிங்காக முடிச்சிருக்காங்க. அடுத்த பாட்டில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாசிவான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இந்த படத்தோட மைனஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இல்லை. எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அந்த படத்துக்கு கதைக்கு மோட்டிவேஷனாக வந்துட்டு அந்த பாட்டு அப்படியே போயிடுது. பட் ஆக்சுவலாக அந்த பிஜிஎம் வச்சு படத்தை பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ச்சிட்டார் ஜிவி பிரகாஷ். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது, அந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் சூப்பராக மேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மேக்கிங்காகவும் கதைக்காகவுமே நீங்கள் படத்தை போய் செக் அவுட் பண்ணலாம். ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அருமையாகவும் கன் ஷூட்டிங்காக பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக போய் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக இந்த படத்தை போய் தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த படத்தோட 10 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 7 கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டு நீ ஆனால் தான் இந்த படத்தோட கதை என்னன்னு முழுசாக தெரியும். இப்போ தான் ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறது தான் மொத்த கதையுமா இருக்க போகுது. நீங்கள் இன்னும் படத்தை பார்த்தீங்களா, படம் எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய அடுத்து அயலாண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க